மரங்களின் மாநாடு எதற்காக? இந்த உலகில் முதலில் மனிதனுக்கு உடுக்க உடை கொடுத்தது மரம்தான், உண்ண உணவு கொடுத்தது மரம்தான், உறைவிடம் கொடுத்தது மரம்தான், மிருகங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆயுதம் கொடுத்தது மரம்தான், மனித உழைப்பை இலகுவாக்க சக்கரம் கொடுத்தது மரம்தான், நிலத்தை பண்படுத்த கலப்பை கொடுத்தது மரம்தான், மனிதன் உயிர் வாழ ஆக்சிஜன் கொடுத்தது மரம்தான். இப்படி மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாயிருக்கிற மரத்திற்காக மனிதன் என்ன செய்தான் என்ற கேள்வியை எழுப்புவதற்காக இந்த மாநாடு. 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் சாலையை விரிவாக்க மரங்களை வெட்டி வீழ்த்திய இவர்கள் என்றைக்காவது காடுகளை விரிவாக்கும் பணி செய்திருக்கிறார்களா? புயல் காற்றில் விழுந்த மரங்களை வெட்டி வீழ்த்திய இவர்கள் என்றைக்காவது வீழ்ந்த மரத்திற்கு பதில் மாற்று மரங்களை வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்புவதற்காக ஒரு மனிதனுக்கு சராசரியாக 422 மரங்கள் தேவை என்றும், ஒரு நாட்டில் 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மரங்களை வெட்டி காசாக்கி, காற்றை மாசாக்கி, பருவநிலையை தலைகீழாக்கி, பூமியை சூடாக்குவதால் அவர்கள் மண்டையில் ஓங்கி கொட்டி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.